ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நண்டு கிரேவினா நார்மலாக செய்கிறவங்க ரொம்ப ஹெவியான தேவையில்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு குட்டி குட்டி நண்டாக விற்றுச்சு வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சியாச்சு. வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு எப்படி செய்யணுங்கிற மெத்தடை நான் சொல்கிறேன். நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை காய வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு மிக்சியில் 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு அதையும் அந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம கலக்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்பலாம் அந்த தக்காளி வெங்காயம் குக்கான அவசியம் இல்லை. ஓரளவு நல்லாவே வெந்தால் போதும். இப்போ ஓரளவு நல்லா வெந்து வரையில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பேஸ்ட்டுன்னு கேட்டோம்னா, இதுக்கு மெயினான மசாலா என்னன்னு கேட்டோம்னா, நண்டுக்கு தேங்காய், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் 3 போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்க வேண்டியதான். வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த நண்டையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். அந்த நண்டில் அந்த மசாலா எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். என்னால் கிண்ட முடியல, ஸோ ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அதனால தான் நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கிண்டி விட்டேன். இப்போ நல்லாவே கிண்டியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா எப்போயுமே அம்மா சமைப்பாங்க, நான் வீடியோ எடுப்பேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கும், நான் செஞ்சுக்கிருந்தேன். ஸோ அதனால் நானே ஒத்த கையில் பிடிச்சிட்டு எதுவும் பண்ண முடியலை. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா, நான் ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், 3 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சிக்கிட்டேன். இப்போ தேங்காய்க்கு தேங்காய், 3 பச்சை மிளகா, அதாவது ஒரு ஹாஃப் மூடி அளவுக்கு தேங்காய், சின்ன தேங்காயில் 3 பச்சை மிளகா, மிளகு, சீரகம். நான் எடுத்துருக்க நண்டு 1 கிலோ சின்ன நண்டு. இதுக்கு தக்கன நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ போட்டு அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு பார்க்கும்போது அந்த கிரேவி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இப்போ ஓரளவு நல்லாவே கிரேவி கிண்டிடுச்சு. மசாலா அது நண்டோடு சேரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே அந்த கலர் சேஞ்சஸ் வரும். அந்தளவுக்கு கிண்டிட்டு இப்போ இதில் என்ன பண்ண கேட்டோம்னா, நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னு கேட்டால் நண்டு வேகிற அளவுக்காவது கொஞ்சம் தண்ணி வேணும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்மளுடைய நண்டில் ஃபுல்லாகவே கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி, இப்போ நான் தண்ணி ரொம்ப சேர்க்கல, 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். ஒரு 2 செகண்டில் 3 செகண்ட் வெந்தால் போதும். ரொம்பலாம் தேவையில்லை. நண்டு ஓடு வேகாதா அப்படின்லாம் டவுட் இல்லை, நண்டு சீக்கிரமே வந்துடும். ஸோ அதனால் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட வேண்டியதான். இப்போ வேக வச்சு எடுத்த பிறகு இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போடணும். நான் போட மறந்ததுனால லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சோண்டு, அதாவது ரொம்பலாம் வேணாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அந்த நண்டை சுருளை நல்லா கிண்டிட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து செம்ம ஃப்ளேவர். அந்த என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வரும்போது நண்டு மணக்குது நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாருமே கேட்டாங்க நண்டுன்னு, அந்தளவுக்கு நல்லா மணத்துச்சு. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பரு. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. உண்மையாகவே என் மகன் நண்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும்னு சாப்பிட்டா, கொஞ்சம் காரமாக இருக்கலாம். ஆனால் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஈஸியான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.